ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியாதபடி சில தடைகள் இருந்தது. ஆனாலும் இந்த நாளிலே நாம் இந்த வாக்குத்தத்த செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தேவன் காத்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலே நம் அனைவரையும் கொண்டு வந்திருக்கிறார். பரலோக குடும்பத்தின் பிள்ளைகளாய் எங்களுடைய ஊழியத்தோடு கூட இணைந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை பாடி வசனங்களுக்குள் நாம் கடந்து செல்லலாம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற இந்த அதிகாலை பொழுதில் கர்த்தர் உங்கள் தேவனாக இருந்து அதிசயங்களை காணச் செய்வார். நம்பிக்கையோடு கூட நாம் சேர்ந்து பாடலாமா? எனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவானேன். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, வானம் புவி தீரையும் வகுத்த நன்மை பிதாவின் மாட்சிமையின் கரமே வல்லமையுள்ளதல்லோ. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, காலை தள்ளாட ஒட்டார் கரத்தை தளர ஒட்டார், மாலை உறங்க மாட்டார் மறதியாய் போக மாட்டார். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, கர்த்தர் உன்னை காப்பவராம் கரமதில் சேர்ப்பவராம், நித்திய முதனுக்கு நிழலாயிருப்பவராம். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, பகலில் வெயிலெனிலும் இரவில் நிலவெனிலும் இடர்தருவதுமில்லை இன்னல் செய்வதுமில்லை. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, தீங்கு தொடராதுன்னை தீமை படராதுன்மே, தாங்குவதுதர் கோடி தாழ் இடராதபடி. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, போக்கும் ஆசீர்வாதமாம் வரத்தும் ஆசீர்வாதமாம், காக்கை குஞ்சுகள் மூதல் கதறி நம்பிவிடுமே. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, துன்பத்துயரத்திலும் துக்க சமயத்திலும் இன்பமுறும் பொழுதும் எல்லாம் உனக்கவரே. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். என் அன்பு தெய்வமே, ஆத்தும நேசரே, தருமையான ஆண்டவரே, காலை பொழுதில் கதிரவன் தோன்றுகின்ற இந்த நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதம் எல்லாம் நீர் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்களை மிகுந்த கிருபையினால் இந்த மாதமெல்லாம் எங்களை வழி நடத்தி அப்பமில்லாத காரியத்திற்கு வீண் செலவுகள் உண்டாகாத படிக்கும் என் ஆண்டவரின் சித்தத்தின்படி மாத்திரம் அவருடைய போக்கு வரத்து யாவும் இருக்க, பிள்ளைகளுடைய எக்ஸாம் முடிந்து சொந்த ஊருக்கு போகிற காரியங்கள் ஆனாலும் எல்லாமே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக உமது கரத்தில் கொடுக்குறோம். உஷ்ணமான வேளையில் எந்த விதமான வியாதிகள் வராதபடி கர்த்தர் தற்காத்து கொள்ளும். எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலும் கல்வாரின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இலங்கை பகுதியிலும் இரத்தத்தை தெளிக்கிறோம். தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ
குறிப்பாக அந்த நாடுகளெல்லாம் உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இல்லை, தேசத்தின் தலைவர்களை ஆண்டு கொள்ளும். வரப்போகிற ஒவ்வொரு விசேஷித்த ஆண்டவரே காலங்களிலும் எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் கூடவே இருந்து உம் சித்தத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, தூர தேசங்களிலே இருக்கிற தலைவர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உமது இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கிரும், எங்கள் குடும்பங்களையும் இரத்தத்தில் மூடும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் வாக்குத்தத்தமாக தியானிக்க போகிற ஒரு வசனம் செப்பனியா அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இதை நாம் தியானிக்க போகிறோம். 19ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அநேகர் நினைப்பாங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு புகழ்ச்சி வருமா, கீர்த்தி வருமா, எங்கள் சந்ததியிலே இது உண்டா, எங்கள் குடும்பத்திலே இதை உண்டா, நாங்கள் இருக்கிற தேசங்களிலே, ஒருவேளை இப்போ இருக்கிற இந்த நாட்களிலே கூட இந்த தேசத்திலும் எங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வருமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை அண்டி கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வசனம், வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். ஒருவேளை நம்ம குடும்பத்தின் பல சூழ்நிலைகளால், பொருளாதார நெருக்கடிகள், தீர்க்க முடியாத வியாதிகள் நிமித்தம் குடும்பத்தினர் கஷ்டப்படும் போது தூர தேசங்களிலே, ஒருவேளை பெற்றோரை விட்டு பிள்ளைகள் அதிகமான தூரங்களிலே பிரிந்திருக்கலாம். எந்த தேசத்திலே நிர்பந்தமான சில சூழ்நிலைகளால் பெற்றோரை விட்டு, தன் நண்பர்களை விட்டு, தான் வளர்ந்த அந்த தேசத்தை விட்டு, நாடுகளை விட்டு தூர தேசத்திலே கடந்து சென்றிருக்கிறீங்களோ, அந்த இடத்திலே இருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், உங்களுக்கு உண்டாக செய்வேன். இது ஆண்டவரே செய்வேன் சொல்லி சொல்லுகிறார். அதனால் ஒருவேளை உலகம் எல்லாம் பல இடங்களிலே நாம் சிதறுண்டு இருக்கலாம். ஆனால் அங்கெல்லாமே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள் சகல ஞானவான்களாக இருக்கலாம், ரொம்ப திறமையில் பெரியவர்களாக இருக்கலாம், அழகானவர்களாக இருக்கலாம், கல்வியில் நிபுணர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்கள் நடுவிலே நீங்கள் வைக்கப்பட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உங்களை வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது செப்பனியா 3:12-19 வசனங்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இன்றைக்கி போனதெல்லாம் போகட்டும். நமது வாழ்வில் அநேக சிறுமைகளை கடந்து வந்திருக்கலாம். சிறுமை ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்த மாட்டார். ஏதாவது ஒரு காரியத்தில் அவரை பெருமைப்படுத்தாதபடிக்கு ஒருவேளை நம்மை நாமே உயர்த்தி தேவனை மறந்து வாழ்ந்த காலங்கள், இல்லைனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை வேறு எதற்கோ யாருக்கோ கொடுத்த காரியங்கள் நிமித்தம் சில காலங்கள் ஒருவேளை சிறுமை இருக்கலாம். சிறுமை எதற்காக? நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா இல்லையா சோதித்து பார்ப்பதற்காக கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மீதியான ஜனங்கள் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு மீதியான காலங்கள், வருஷங்கள் இருக்கிறதே, தீர்க்காயுசு காலங்கள் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தர் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஒன்றே ஒன்று தான், வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் வார்த்தையினால் படைத்த கர்த்தர், அவர் மீது நம் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரையே நம் நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி இருப்பாங்க? இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எப்பவுமே உபத்திரவப்படுவதற்கு முன்பு ஒரு காலம், உபத்திரவத்தை சந்தித்த பிறகு ஒரு காலம் எல்லோருக்கும் உண்டு. உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி திரிந்தேன்,
இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன் என்ற சாட்சி நிச்சயமாக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டு. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவது இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. இந்த காலங்களில் இப்படிப்பட்டவர்களாம் நாம் வாழணும்னு கர்த்தரும் எதிர்பார்க்கிறார், உலகமும் எதிர்பார்க்குது. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாச்சே, தேவனை ஆராதிக்கிறன்னு சொல்கிறாங்களே, பல நாட்கள் உபவாசத்துலேயும் ஜெபத்திலையும் பல முறை இவர்கள் ஒன்று கூடுகிறாங்களே, எப்போதும் தேவனை நோக்கி இரவும் பகலும் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க என்று தான் இந்த உலகம் நம்மை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்படி நம்ம ஜீவிக்கும்போது அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்ளுவார்கள். இதுதான் நல்மேய்ப்பனுடைய மேய்ச்சல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது மேய்ப்பனாக இருந்தால் நல்ல மேய்ச்சலை, நல்ல தண்ணீரை, நல்ல ஒரு இளைப்பாறுதலை, நல்ல பாதுகாவலை தர ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்று இந்த செய்தியை கேட்கிற நேரத்திலேயாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மேய்ப்பராக, என் மீட்பராக, என் இரட்சகராக, என் உள்ளத்தின் அதிபதியாக, ராஜாவாக, என் தெய்வமாக, இருதயத்தில் அவர் ஆளுகை செய்கிறவராக, என் வாழ்க்கையின் அதிகாரியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் இந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. இந்த மாதம் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், கெம்பீரித்து பாடணும், மகிழ்ந்து களி கூறணும், ஆர்ப்பரிப்பாய் தேவனை உயர்த்தணும். சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவரை ஆர்ப்பரியுங்கள். என்னெல்லாம் நம்ம மனசு இப்படி நடந்தால் நல்லது என்று நினைக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டதாக, ஏற்கனவே அனுபவித்து வாழப்போவதற்காக நன்றி செலுத்த நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டாயம் நாம் ஜெயம் பெற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார், உன் சத்துருக்களை விலக்கினார், அவரே வந்து உன் நடுவிலே வாசமாக இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எந்த துணையும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நினைப்பாங்க எல்லாரும், நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஒத்தாசைகளும் உண்டு கூட நினைக்கலாம். சில பேர் தனித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு நினைக்கலாம், என்ன சுற்றிலும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இவங்க எனக்கு ஆதரவு என்று சொன்னாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவரது ஒரு கிருபை இல்லைன்னா அந்த 10 பேருக்கு நடுவுலேயே வேறுபட்டு தான் வாழணும். அது எவ்வளோ கொடுமையான காரியம். யாருமே இல்லாமல் தனித்து வாழ்கிறது, கர்த்தரோடு வாழலாம். ஆனால் எல்லாரும் இருந்தும் எனக்கென்று யாருமே இல்லை என்று நினைக்கும் போது, அதை விட எனக்கென்று, எனக்கு என் நன்மைகளை கவனித்து கொள்வதற்கு, என்னை விசாரிப்பதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு, என் மேல் அன்பு செலுத்துவதற்கு இந்த 10 பேரில் ஒருத்தர் இல்லையே நினைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் நடுவிலே இருக்கிறேன், இனி நீ தீங்கை காண மாட்டாய். அதெல்லாம் அவரை தாண்டி நம்மிடத்தில் வருகிறது. அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம இப்போ தானே பார்த்தோம், அவர் நம்முடைய பாடுகள், நம் துக்கங்கள், நம் வியாதிகள், நம் அவமானங்கள், நிந்தனைகள், நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா பாடுகள், ஆத்துமாவினுடைய வேதனை, சிந்தனையினுடைய காயங்கள், இருதயத்தின் காயங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். ஒருவேளை ஆறுதல் இல்லாத வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கலையா? கர்த்தருடைய வாய் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, கைகளை தளர விடாதே,
உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு எத்தனை விதத்தில் நம்முடைய சாப்பாடு, நம்முடைய கைகளின் பிரயாசம் எத்தனை கிரெடிட் கார்டுக்கு போகுது, எத்தனை வேண்டாத லோன்களுக்கு போகுது, எத்தனையோ இடங்களுக்கு போகுது. தேவையில்லாத பொருட்களால் நம் வீட்டை நிறைக்கும் போது அப்படியெல்லாம் வீணாக போகிறது. சாப்பிட்ற பொருளானாலும், உடுத்துக்கிறதானாலும், மற்றவைகளானாலும். அப்போ அப்படியெல்லாம் இனி அது போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழாக, அவர் வழி நடத்துதலுக்கு கீழாக நாம் அடங்கி இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். நம்ம நடுவில் பலவீனமானவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கோலியாத்தை முறியடிக்க, அந்த பெலிஸ்தியனை முறியடிக்க அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவு போர் பயிற்சிகளை பெற்ற ஒருத்தருக்கும் முடியல. இந்த கோலியாத்து தினம் தினம் காலையில் ராத்திரி, காலையில் சாயந்தரம், காலையில் சாயந்தரம் 40 நாள் யாருக்குமே முடியல. யாருக்குமே பலன் இல்லை, திராணி இல்லை. அவர்களோடு கர்த்தர் இருக்கிறத இவன் நிந்திக்கிறதையும் ஆண்டவர் தான் பார்க்குறாரு, இதை அனுமதித்திருக்கிறாரு. அதை கூட அவங்க அறிந்து கொள்ளலை. இன்றைக்கி ஒருவேளை இத்தனை காலம் இப்படியே போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தன் இருக்கே வல்லமை உள்ளவன், என்கிட்ட வா அப்படின்னு கோலியாத்து சொல்கிறான். நான் ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை. எங்கேருந்தோ வந்த தாவீது அந்த கோலியாத்தை முறியடித்தான். எந்த நாமத்தை பயன்படுத்தி தூஷித்தானோ கோலியாத்து, அதே நாமத்தை அவன் தூஷித்ததினாலேயே ஆண்டவர் மீது வைராக்கியம் கொண்டு தாவீது, நீ தூஷித்த அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை முறியடிப்பேன் என்று சொல்லி முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வெளிச்சம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பயந்து 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 நடுங்கி கொண்டிருந்தாங்க. தாவீதின் சகோதரர்கள் அங்கே தான் இருந்தாங்க, நடுங்கி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் தாவீதை கொண்டு அந்த பயத்திற்கு, அந்த கோலியாத்தின் ஆக்ரோஷங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், நம் தேசத்தில், நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில், பிஸ்னஸ் ஸ்தலங்களில், நாம் வாழுகிற பகுதிகளில், தீமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். ஆனால் அங்கேயும் ஆண்டவராக கர்த்தர் தமது வல்லமையை அவர் வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என் ஜனங்களை விடுதலையாக்கினார். வெளியே கொண்டு வரும்போது, கானானுக்கு நேராக கொண்டு வரும்போது, நானே கர்த்தர் என்று அவன் அறிந்து கொள்ளுவான். பார்வோன் அறிந்து கொள்ளுவான். அவனுடைய பீப்புள், அவனுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளுவாங்க. ஏன் அடிமையில் தனத்தில் இருக்கிற என் ஜனங்கள் கூட அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். எவ்வளோ ஒரு பெரிய நியூஸ், நல்ல நியூஸ், குட் நியூஸ். அது என்னது? சந்தோஷமாய் மகிழ்வாராம். நம்மளை நினச்சி சந்தோஷப்பட. இன்றைக்கி உலகத்தில் யாராவது இருப்பாங்களா? சுமையாக நினைக்கிற உலகத்தில் என்னையே ஒரு பொருட்டாக நினைக்க, என் மேலே சந்தோஷமடைய ஒரு கர்த்தர் இருந்தால் நான் எவ்வளோ பாக்கியவதி. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை குறித்து நினச்சி பாருங்கள். தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் அவர் களி கூறுவார். அப்போது எப்படி சின்ன பிள்ளைங்க, நிறைய சின்ன பிள்ளைங்கள அம்மா அப்பா சின்ன வயசில் கூட அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே தான் கடைசி வரைக்கும் போகும். அவளை புகழ்வதற்கு, அவள்கிட்ட இருக்க ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொல்வதற்கு கூட சில குடும்பங்களில் பெற்றோரும் இருக்க மாட்டாங்க, உடன் பிறந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலங்கள் கழித்து அவங்க லைஃப் பார்ட்னரும் இருக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை சில பேருடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால்தான் இந்த பூமியிலே எல்லா பலனையும் உங்களுக்கு கொடுத்துடல, பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. இந்த உலகம் நம்மை கண்டுக்காமல் எந்த காரியத்தெல்லாம் விட்டு விடுகிறதோ, ஒதுக்கி வைக்கிறதோ, ஏளனம் பரியாசம் பண்ணி தாங்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியவதிகள் என்று களி கூர்ந்து கொண்டு இருக்கிறதோ, அப்போல்லாம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும். பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த பலன் உண்டு.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்படுகிறவர்களை. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அநேக வாழ்க்கையில் சில வருஷங்கள் இப்படி இருக்கலாம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாக இருக்கிற நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப அடிக்கடி ஞாபகம் வரும். கால் இடறினவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இல்லை பார்க்குறோம். உன் சபையின் மனுஷர் தான், உன்னோடு இருந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி பண்டிகை ஆசரிப்பு கிடையாது. எப்பொழுதும் அழுக்குரல், எப்பொழுதும் துக்கம், எப்பொழுதும் இரட்டுடுத்த ஒரு நிலைமை, எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதனால் நிந்தனை, அவமானம், இப்படி சஞ்சலப்படுகிறவர்களை ஏகமாய் நான் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சிப்பேன், தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவங்க எங்கெல்லாம் வெட்க அனுபவித்தாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நம்ம அப்படி இருக்கலாம், நம்மை சார்ந்தவங்க இருக்கலாம், ஒருவேளை நாம் கூட மறந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எங்கோ ஒரு இடங்களில் சிறுமையில் வாழலாம், சஞ்சலத்தில் வாழலாம், தேவ பிள்ளைகளாக இருந்தும் அப்படி வாழலாம். அதுதான் மெயின். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை தான் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் உன்னை நிந்திச்சா நீ பாக்கியவான், என் நாமத்தின் நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டா நீ பாக்கியவதி, என் நாமத்தின் நிமித்தம் உன் பேரில் எல்லாம் பொய்யாய் சொல்வார்களான்னா நீ பாக்கியவான் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். குற்றம் செய்து பாட அனுபவிக்கும் போது என்ன மேன்மை உண்டு? ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம், கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை துவக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பங்களாக நினைத்தருளும். என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பல வகையான சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் நடுவிலே பிரிந்த குடும்பங்களைப் போல உலக நாடுகளின் பல பகுதிகளில், தேசத்தின் பல பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமையினால் அவளை குடும்பங்களை இணைப்பீராக. தூரத்திலையும் சமீபத்திலையும் தேவனாகிய கர்த்தர் இணைத்து உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இருதயத்திற்கு நெருக்கமாய் கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை ஆண்டவரே, சமய சந்தர்ப்பங்கள் தூரத்திலே கொண்டு போய் இருந்தாலும், நாங்கள் எங்கேயோ அவங்க எங்கேயோ இருந்தாலும், சில பேர் ஆண்டவரே அவளுடைய வெட்கத்து நிமித்தம், அவள் அனுபவித்த நிந்தனைகளின் நிமித்தம் தங்களை ஒழித்து கொண்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் நீ சொன்ன வார்த்தையின்படி அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக பண்ணும். ஆண்டவரே இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். வீடு கற்றலால் ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வார்த்தையின்படி அப்படியே உயர்த்துவீராக. எங்களுக்கு விரோதமாக பற்கடிக்கிறவர்களை நீர் கவனிக்கிறீர். உங்கள் பிள்ளைகளை நீர் தற்காத்து துன்மார்க்கருடைய ஆசை சித்தியாதே போக செய்வீராக. நீதிமான் மனம் விரும்புகிறதை கொடுத்தரலும். மனம் விரும்புகிறதை வெளியே சொல்ல முடியாமல் மனதிலே வைத்திருக்கிற அந்த விருப்பங்கள் நீதியாய் இருக்குமானா, உம் சித்தத்திற்கு ஒத்துதாய் இருக்குமானா அவைகளை நிறைவேற்றி தாரும். ஒருவரையாகிலும் மறந்து விடாதரும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் நிறைந்து வழியத்தக்கதாக நிறைவான பலனை தாரும். என் ஆண்டவரினுடைய பாரத்தை நுகத்தை சுமந்து கர்த்தருக்காக வாழும்படியான காலங்களை தாரும். ஒவ்வொரு தொழிலையும் செழிப்பை கொடும். வேலை செய்கிற ஸ்தலங்களிலே பிள்ளைகளை தலையை உயர்த்தி ஆசீர்வதி. உலகத்தினுடைய துன்பங்கள், வியாதிகள், தீமைகள், பாவங்கள், சாபங்கள் தொட்டுவிடாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம் இரத்தத்திற்குள் மூடி மறைப்பீராக. பாதுகாத்தருளும் வழி நடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.